டெல்லியிலிருந்து ஹசினா மேடம் வந்து இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். 2 முனை போட்டி தான், காங்கிரஸ் இல்லை அப்படிங்கிற அந்த வாதத்தை நிரஞ்சன் சாரும் பொன்ராஜ் சாரும் குறிப்பிடுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை களத்திலே இருக்கீங்க. போட்டி பிஜேபி தான் களத்தில் இல்லை. அவங்க 7 லோக்சபா சீட்டு ஜெயித்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக 70 சீட் அசம்பிளி சீட்லயோ அவங்களோட பிரசன்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மக்களிடையே அண்ணா ஹசாரே என்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு வந்தாரு. இன்னைக்கு அவரோட இருந்தல் எல்லாம் சரியா போயிடுச்சு. ஒட்டு மொத்த டெல்லியும் இருந்தது. டெல்லியில வந்து நீங்க ஒரு 10 நாள் இருந்து பாருங்க. நான் கிட்டத்தட்ட 20 நாள் எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்க, தொடர்ச்சியா இருமல் தான் மெடிசன் எடுக்காம இங்க இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மாசு வந்து ஒரு பொல்யூஷன் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பொல்யூஷன். அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரு, நீங்க டேப்பை இப்படி திறந்து அப்படி கிளாஸ் வைங்க, அப்படியே நீங்க தண்ணியை அப்படியே எடுத்து குடிச்சிட முடியும் அப்படின்னாரு. அவரை ஒரு வீட்டுக்கா கூட்டிட்டு போயிட்டு மக்கள் வந்து காமிக்கணும், எப்படி டேப்பை திறந்தா எப்படி சாக்கடை தண்ணி டைரக்டா வருது அப்படிங்கறத வந்து மக்கள் வந்து நிறைய இடத்துல அவங்களோட கேண்டிடேட்டை கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு இருக்காங்க. இதான் கலை நிதர்சனம். அப்புறம் அடியிலேயே வந்து கீழ் வீட்டுலயே வந்து உங்களுக்கு மோட்டார் போடாமலே டேப்பை திறந்தா தண்ணி வரும்னாரு. 3வது மாடியிலும் டேப்பை திறந்தா தண்ணி வரும்னாரு. இன்னைக்கு கிரவுண்ட் வாட்டரே இல்ல. அந்த அளவுக்கு வந்து மாசு கட்டுப்பாடுகளை இழந்திருக்கிறது. யமுனை நதியோ சரி, ஜமுனா நதியோ சரி, இவர் என்னென்னமோ கற்பனைகள்ல சொன்ன சுவிட்சர்லாந்து மாதிரி, லண்டன் மாதிரி அப்படின்னு இவர் சொன்னார். பாஜக ஒரு கட்டம் மேல போய் ரமேஷ் பிதுரி, பாஜகவை சார்ந்த தலைவர், கால்காஜி அப்படிங்கிற தொகுதி எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி அங்க களம் கண்டிருக்கிறார். ஆம் ஆத்மி பார்ட்டியோட டெம்பரரி சிஎம் அதிஷி மர்லினாவோட கான்ஸ்டிடியூன்சி அது. பிரியங்கா காந்தியோட கண்ணங்களை போல ரோடு வந்து பளபளக்கும் அப்படிங்கிறாங்க. ரோட்ல வந்து நீங்க நடக்கவே முடியாது. ஸ்பெஷலி கேம்ப் அப்படின்னா வந்து ஸ்லம் ஏரியா, சுதார் கேம்ப்னு தமிழர்கள் மட்டுமே வாழக்கூடிய கேம்புகள்லாம் இருக்கு. அதெல்லாம் போனா ரொம்ப கஷ்டம். மக்கள் இந்த குளூர்லயும் வந்து டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு வெளியில போன பப்ளிக் டாய்லெட் அங்கேயே வந்து டிரைனேஜ் வந்து நிரம்பி வழியக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்கலாம். இல்ல இத்தனை விமர்சனங்களை சொல்றீங்கல்ல, ஆம் ஆத்மி வந்து இத்தனை விஷயங்கள் செய்யல, பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பிடுறீங்க. காங்கிரஸ் கட்சி சில மாதங்களுக்கு முன்பு தானே வந்து கூட்டணி வச்சிருந்தீங்க. அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, அததான் அசம்பிளி தேர்தல்ல என்னைக்கு கூட்டணி வச்சிட்டு இருந்தோம். லோக்சபா தேர்தலில் எந்த லோக்கல் லீடர், காங்கிரஸோட லோக்கல் லீடர் ஆம் ஆத்மி பார்ட்டியோட கோஆபரேட் பண்ணாங்க அப்படிங்கிற ஹிஸ்டரியும் உங்களுக்கு தெரியும். மேல் லெவல்ல வந்து லோக்சபா தேர்தல வந்து எப்பவுமே சந்திச்சிருக்கணும். கீழே கார்பரேட் எலெக்ஷன்ல கூட எப்பவுமே ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் காங்கிரஸ் லீடர்ஸ்க்கும், டெல்லியை சார்ந்த காங்கிரஸ் லீடர்ஸ்க்கும் சுமூகமான உறவு இருந்ததில்லை அப்படிங்கிறதுதான் நிதர்சன உண்மை. அதுதான் உண்மையும் கூட. ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே வந்து நம்பிக்கை இழந்து விட்டது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து மக்களிடையே டோட்டலா நம்பிக்கை இழந்து விட்டார். பைபோலார் போட்டி அப்படின் போது காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் களத்துல அப்படின்னும் போது காங்கிரஸ் கிட்ட இருந்த ஓட்டு வங்கிய ஆம் ஆத்மி பார்ட்டி கேப்சர் பண்ணுச்சு. இப்ப அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி கிட்ட இருந்து எங்களோட ஓட்டு வங்கியை திருப்பி எடுக்க வேண்டிய சூழல்ல நாங்க இல்லை, அதுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரியான திட்டத்தை முன்வைக்குது? ஒரு பக்கம் பிராண்ட் மோடியை பாஜக முன்வைக்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆம் ஆத்மி முன்வைக்கிறாங்க. 15 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னுமே வந்து ஷீலா தீட்சித் மாடல் அப்படிங்கறது தான் வந்து காங்கிரஸ் முன்னெடுத்துறீங்க. புதிய மாடல் எதுவுமே இல்லை. கலைஞர் மாடல் அப்படிங்கிறது 15 வருஷம் கழிச்சு மறந்துடுவீங்க. திராவிட மாடல் மூவ் ஆயிட்டாங்கல்ல. அது திராவிட மாடல்ன்றது தமிழ்நாட்டுக்கு எப்படி உகந்ததோ அதே மாதிரி டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஷீலா தீட்சித் மாடல் அப்படிங்கிறது உகந்தது. இன்னைக்கு சந்தீப் தீட்சித் அவர்கள் நியூ டெல்லி கான்ஸ்டிடியூஷன்ல இன்னும் நடந்து போனார் அப்படின்னா ஷீலா தீட்சித்தோட மகனாகவும் ஷீலா தீட்சித் சாதனைகளுக்காகவும் அவர் பார்க்க போறார். அதனால காந்தியை மறந்து விடுவோமா, காமராஜரை மறந்து விடுவோமா, இல்ல காமராஜர் கட்டின அணைகள் போல அப்படின்றத சொல்றத மறந்து விடுவோமா? என்ன சொல்றீங்க? வரலாறை மறந்துடணும்னு சொல்றீங்களா, இல்ல பூலோகத்தை மறந்துடணும்னு சொல்றீங்களா? டெல்லி அப்படின்னாலே ஷீலா தீட்சித் மாடல் அப்படிங்கிறது ஒரு ரோல் மாடல். மக்கள் வந்து ஷீலா தீட்சித்தை மதிக்கிறாங்க. பிளஸ் வந்து விலைவாசி உயர்வை வந்து
இங்க அதுல பாதாளத்துல. பஞ்சாப்ல வந்து லோக்சபா தேர்தல்ல ஆம் ஆத்மிக்கு கொடுத்த ஒரு சீட்ல வந்து பாஜக ஜெயிக்குது, காங்கிரஸ்க்கு கொடுக்குற சீட்ல நாங்க ஜெயிக்கிறோம். ஆம் ஆத்மி பார்ட்டி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவங்க தேர்தல் களத்தை ஃபேஸ் பண்ணாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி பாப்புலேஷன் அதிகம், இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அதிகப்படியான தொகுதிகள் லைக் ஓக்லா இல்ல முஸ்தபாபாத் இங்கெல்லாம் வந்து ஐமீன் பார்ட்டியோட தான் காங்கிரஸ் களத்தை காண்கிறதே ஒழிய அங்க பிஜேபி களத்திலே கிடையாது, ஆம் ஆத்மி பார்ட்டி அங்க களத்திலே கிடையாது. ஆனா ஐமீன் பார்ட்டியோட என்ன அங்க டாக்டிக்ஸ் அப்படின்னா அந்த கேண்டிடேட் சார்ந்த போட்டிருக்க கேண்டிடேட் 2 கேண்டிடேட் சார்ந்தவர்களுமே கேண்டிடேட்ஸ்ல கூட ஜெயில இருக்காங்க சிஎன்ஆர்சி ப்ரொடெஸ்ட்ல. இப்போ பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகாக கான்ஸ்டியூஷனை பத்தி தொடர்ச்சியா ராகுல் காந்தி பேசுறாரு. குறிப்பிட்ட தலித் மக்களுடைய ஆதரவு வந்து காங்கிரஸ் நோக்கி வந்துருச்சு அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாத்தையும் 2024 தேர்தலில் பார்த்தோம். ஆனால் இந்த முறை வந்து காங்கிரஸை காட்டிலும் பாஜக அதிகப்படியான தலித் மக்களை வந்து முன்னிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த பார்வையில் இருக்கல மேம். 12 தொகுதி 14 பேர்த்து நிறுத்தியிருக்காங்க. ஆர்டிகல் 370 சரிங்களா, அதுக்கப்புறமா வந்து அயோத்தியா, ஓகே, அதுக்கப்புறமா யூசிசி. இதை தவிர பாஜக தன்னோட மேனிஃபெஸ்டோ பத்தி என்ன பேசுது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களோட வேலை வாய்ப்பை பத்தி தேர்தல்ல பேசுதா, பெண்களோட டெவலப்மெண்ட் பத்தி பேசுதா, இந்த நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் பத்தி பேசுதா, ஓவரால் நரேட்டிவ் நீங்க பாருங்க. இதை தவிர்த்து என்ன பேசுறாங்க? அறிவிப்புகள்ல வந்து பல அறிவிப்புகளை குறிப்பிட்டிருக்காங்கல்ல, என்ன அறிவிப்பை சாதிச்சுட்டாங்க நீங்க சொல்லுங்க. நீங்க ஓவராலா பிராடரா சொல்லுங்க, என்ன அறிவிப்பை சாதிச்சுட்டாங்க? வாக்குறுதிகள்னு சொல்லி பார்க்கும்போது 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் நாங்களே கொடுத்துட்டாங்களா? அயோத்தியா கட்டி முடிக்கவே படவில்லை, கும்பாபிஷேகம் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லீடர்ஸ் தான் சொல்றாங்க. ஆர்டிகல் 370 பெரிய சக்சஸ் சொல்றாங்க. ஆனா காஷ்மீர் தேர்தல்ல ஒரு கேண்டிடேட்டை இவர்கள் நிறுத்தவில்லை. யூசிசி வந்து லா கமிஷன் ஆஃப் போர்டு வந்து அப்போஸ் பண்ணுது. லா கமிஷன் ஆஃப் போர்டு கொடுக்கும், அது யூசிசி வந்து நம்ம நாட்டிற்கு தேவை இல்லைங்குது. ஆனா அதையும் மீறி ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் மேனர்ல டெமோக்ரஸியை ஓவர்லுக் பண்ணி ஜனநாயகத்தை ஓவர்லுக் பண்ணி யூசிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதை தவிர்த்து இவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணிட்டாங்க? கேபிட்டல் ஆஃப் இந்தியாங்க, மோடி அவர்கள் இங்கதான் இருக்கிறார், நம்ம நாட்டோட பிரதமர். இங்க ரேட் ஆஃப் பொல்யூஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு கார் வச்சிருக்க மிடில் கிளாஸ் மேன் இன்னைக்கு அந்த கார் ஓட்ட முடியும், மறுநாள் அந்த கார் ஓட்ட முடியாது. பிகாஸ் ஈவன் ஆட் நம்பர்ஸ், டீசல் பெட்ரோல் ப்ராப்ளம். ஓகே, இந்த வண்டியை ஓட்டினாதான் பொல்யூஷன் வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. ஹரியானா யூபியில இவர்கள் தான் ஆண்டு கொண்டுள்ளார்கள். அங்கதான் அந்த நெல் கதிர்கள் எல்லாம் வந்து கொளுத்தி அதிகமான பொல்யூஷன் வந்து பாஜகவை காட்டிலும் ஆம் ஆத்மி வந்து பாஜகவை காட்டிலும் ஆம் ஆத்மி வந்து வெற்றி பெறக்கூடாது. காங்கிரஸ்க்கு வெற்றி பெற்றால் அது வந்து ஒரு தேசிய கட்சியா வந்து எமர்ஜ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கா காங்கிரஸ்க்கு? ஏன்னா இப்ப பஞ்சாப்ல ஆட்சியில் இருக்காங்க. பாஜகவும் வரக்கூடாது, ஆம் ஆத்மி பார்ட்டியும் வரக்கூடாது, காங்கிரஸ் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய லட்சியம். செக்யூலரிசம் இஸ் தி வெரி ஃபேப்ரிக் ஆஃப் இந்தியா. இந்த இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பதற்காக எங்கள் தலைவர்கள் தெருவிலிருந்து பாராளுமன்றம் வரை தலைவர்களும் தொண்டர்களும் நாங்கள் போராடி கொண்டுள்ளோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் இங்க டெல்லியில வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழர்கள் வாழக்கூடிய ஏரியால. அதே மாதிரி உத்தராஞ்சல்ல அவர்கள் வாழக்கூடிய ஏரியால, பீகார்ல அவர்கள் வாழக்கூடிய ஏரியால, ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு வந்து டெல்லியில தான் இருக்கு. பாஜகவில் ஆகட்டும், ஆம் ஆத்மி பார்ட்டியில் ஆகட்டும், காங்கிரஸில் ஆகட்டும். பிகாஸ் திஸ் இஸ் an election of capital of India. நான் வந்து பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தொகுதி அதிசி மர்லினா ஆம் ஆத்மி பார்ட்டியோட சிஎம்ஆர் இருக்கக்கூடியவர்கள் களம் கண்டுள்ள அந்த தொகுதியில நான் பொறுப்பாளரா இருக்கேன். அங்கதான் இன்னைக்கு பாக்கலாம், உத்தரப்பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு உத்தராகண்ட் சீஃப் மினிஸ்டர், உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் எல்லாரும் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வராங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு படோடபமோட வராங்க, மக்களை மிரட்டுகிறார்கள். ரமேஷ் பிதுரியோட தொகுதியில ஒரு லேடி வந்து முக்கிய ஒரு தமிழ் லேடி, அவங்களோட பையனை வந்து போக்சோல வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. யார டீஸ் பண்ணதா? பாஜக தலைவரோட பொண்ணை டீஸ் பண்ணதா போக்சோல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாம் ஒரு சிச்சுவேஷன் டெல்லியில நிலவி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். உங்களோட இறுதிக்கட்ட கருத்து? இப்ப அவரு சொன்னாரு ஆர்டிகல் 370 தான் அமைதி இருக்குதா, அப்ப ஜெயிக்க வேண்டியதான லோக்சபா தேர்தல்ல கேண்டிடேட் நிக்க வச்சு யாருன்னா நிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? பிஜேபியோட நரேட்டிவ் வந்து எப்படி டிவிசிவ் பாலிடிக்ஸ்க்கு வழிவகுக்குதோ
அதேதான் வந்து அவங்களோட தேர்தலோட மேனிஃபெஸ்டோவும் பிரதிபலிக்குது. ஓப்பனா மேனிஃபெஸ்டோல வந்து அயோத்தியை பத்தி குறிப்பிடுகிறார்கள், ஆர்டிகல் 370 பத்தி குறிப்பிடுகிறார்கள், யூசிசியை பத்தி குறிப்பிடுகிறார்கள். இந்த நாட்டோட சிறுபான்மையினரை ஒட்டுமொத்தமா ஒடுக்கிறதுக்கான அத்தனை வழிமுறைகளும் வந்து அவர்கள் வந்து குறிப்பிடுகிறார்கள் தங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல. இந்த நாட்டோட வளர்ச்சி பத்தியோ, இந்த நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நாட்டோட அக்ரிகல்ச்சரை எப்படி டெவலப் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி டெவலப் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி பெரிய இல்ல. இப்போ அரசியல் பொறுத்த வரைக்கும் வந்தாரு, பப்ளிக் வந்து அவர் பார்த்தாங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்களோட தலித்துகள் பட்டியலினத்தவர்களோட ஓட்டு எங்க கன்சாலிடேட்டடா போகுதுன்னு பாக்கணும். முக்கியமா சிறுபான்மையினரோட ஓட்டு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா, காங்கிரஸ்க்கு வராத அந்த சிறுபான்மையினரோட ஓட்டை வந்து பாஜகவோட ஒரு பி டீமா வந்து எப்பவுமே செயல்பட்டு பிரிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த சூழலை தகர்க்கும் விதமாக தான் ராகுல்ஜி நேத்து கூட ஓக்லா கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மக்களுக்கு போய் நாங்க மறுபடியும் அவங்களுக்கு ஃபேத்தை வந்து ரீஅஃபர்மேஷன் பண்றோம். எப்பவுமே சிறுபான்மையினரோட ஓட்டு பாஜகவுக்கு போறதே கிடையாது, போகவும் முடியாது. பட் அவர்கள் என்ன கேட்கிறார்கள், அவர்களுடைய கேள்வி என்ன? இப்ப நாங்க காங்கிரஸ்க்கு அந்த ஓட்டை திருப்பி அளித்து விட்டால் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கான வெற்றி வாய்ப்பு வந்து குறைந்து விடும். அதனால வந்து பாஜக வந்து ஜெயித்து விடக்கூடாது. அதனால நாங்க எங்களோட ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி ஆம் ஆத்மி பார்ட்டி கொடுக்க போறோமா இல்ல காங்கிரஸ்க்கு கொடுக்க போறோமா அப்படிங்கிறது தான் இப்போ டெல்லி மக்களிடையே இருக்கக்கூடிய கேள்வி. அந்த அவர்களுடைய அந்த நம்பிக்கையை நாங்க வந்து ரீகெயின் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா காங்கிரஸ் வந்து பெருமளவுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி கிட்ட போன எங்களோட ஓட் பேங்கை வந்து எங்களால திருப்பி கொண்டு வந்து விட முடியும். அதற்கான கட்டங்கள்ல அதற்கான முயற்சிகள்ல வந்து எங்களோட தலைவர்களும் தொண்டர்களும் கடுமையாக ஈடுபட்டு கொண்டுள்ளார்கள். இன்னைக்கு பட்டியலினத்தவர்கள் என்று இவங்க வாயில சொல்றத நாங்க எங்களோட காங்கிரஸ் பிரசிடென்டே ஒரு பட்டியலினத்தவரை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு எழுச்சியை நாங்கள் அங்க கொடுத்திருக்கோம். பட் வேற நீங்க வந்து ஒரு ட்ரைபல்ல இருந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை வந்து நீங்க கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து அயோத்தியா கோவிலுக்கும் அனுமதிக்கவில்லை. நீங்க நம்மளோட நியூ பார்லிமெண்ட் ஓபன் பண்ணும்போது கூட நீங்க அவங்கள இன்வைட் கூட பண்ணல. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட்டியலினத்தவர்களோட பாதுகாவலர்கள் யார், ட்ரைபலோட பாதுகாவலர்கள் யார், இஸ்லாமியர்களோட பாதுகாவலர்கள் யார், சிறுபான்மையினரோட பாதுகாவலர்கள் யார் அப்படிங்கறத மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை வந்து நாங்க ரீகெயின் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில் பார்க்கலாம். 8ஆம் தேதி பார்க்கலாம்.